தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கொம்பை உயர்த்துபவர். சங்கீதம் 92 10 என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இது ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். ஓய்வு நாளை நாம் ஆசிரிக்கும் போது 3 ஆசீர்வாதங்கள் உண்டு. ஒன்று, கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்போம். இரண்டாவது, உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கச் செய்வார். மூன்றாவது, யாக்கோபின் சுதந்திரத்தால் நம்மை ஆசீர்வதிப்பார். இங்கு பார்க்கும்போது கர்த்தர் தம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளின் கொம்புகளை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன் என்று கூறுகிறார். கொம்பு என்பது கர்த்தருடைய இரட்சிப்பையும் அவருடைய பலனையும் குறிக்கிறது. கர்த்தர் நமக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் தருவார். இந்த பலன் நமக்கு எதிராய் எழும்பும் சத்துருவின் எலும்புகளை முறிக்கவும் பாதாளத்தின் வல்லமைகளை மேற்கொள்ளவும் நமக்கு தருகிறார். காரணம், நாம் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், உலகத்தோடு ஐக்கியம் கொள்ளாதபடி வேறுபடுத்தப்பட்டவர்கள். ஒருவரும் நம்மை சபிக்கவும் முடியாது, நம்மை மேற்கொள்ளவும் முடியாது. காரணம், இயேசு ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள் இருக்கிறது. பிரியரே, மோபாபிய ராஜாவாகிய பாலாக் இஸ்ரவேல் ஜனங்களை கண்டு மிகவும் பயந்து அவர்கள் நிமித்தம் கலக்கமடைந்தான். காரணம், கர்த்தருடைய கரம் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தது. அவர்கள் உலகத்தோடும் அந்நியரோடும் கலவாத கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்ட பரிசுத்தமுள்ள ஜாதிகள். அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருந்தது. அவர்களுக்கு விரோதமாக ஒருவனும் சபிக்கவும் முடியவில்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை, மந்திரவாதமும் இல்லை என்று பார்க்கிறோம். மோபாபியர் துஷ்ட சிங்கம் போல் எழும்பி பால சிங்கம் போல் நிமிர்ந்து நின்றார்கள். பாலாக் இஸ்ரவேலர்களை எப்படியாவது சபிக்க வேண்டும் என்று பிலேயாமை கூட்டிக் கொண்டு போய் சபிக்க செய்ய நினைத்தார். ஆனால் அவர்களை அவனால் சபிக்க முடியவில்லை. காரணம், அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒருவனும் அவர்களை நெருங்காதபடிக்கு கர்த்தர் இஸ்ரவேலின் கொம்பை சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்தி வைத்தார். கர்த்தருடைய அபிஷேகம், ஆசீர்வாதம், அவருடைய பலன் நமக்குள் இருந்தால் ஒருவனும் நம்மை தொட முடியாது. ஒவ்வொரு நாளும் புது எண்ணெயால் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். நாம் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்போம், சத்துருவின் சக்கல வல்லமையையும் மேற்கொள்ளுவோம், ஒன்றும் நம்மை மேற்கொள்வதில்லை. ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. நாங்களும் கூட உலக வாழ்வில் எங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஜெயமெடுக்கத்தக்கதாய் உடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருக்க உதவி செய்யும். துதி, கன, மகிமை அனைத்து எடுத்துக்கொள்ளு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.